ப்ரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இப்போ கூட நீங்கள் அந்த வீடியோவில் ஒரு ஒரு ஃபிஷர் மேன், அதாவது மீன் பிடிக்கிறவர் அந்த வலையை பின்னிட்டு இருக்கிறார். நீங்கள் பார்த்திக்கிற தெரியும். எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்டவர் கூட எதுக்கு அவர் வலையை பின்னுறார் அப்படின்னா, அந்த வலை சப்போஸ் மீன் பிடிக்கும் பொழுது அது வலை கிழிஞ்சிரும், திருப்பியும் அதை தூக்கி எறியாமல் மறுபடியும் அதை பின்னிட்டுருக்கிறார். அதே போல் தாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு தான் சில காரியத்தை செய்யணும், நம்மளை கொண்டு தான் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றணுன்னா, நம்ம எவ்வளோ சரியில்லாமல் இருந்தாலும், நம்ம எவ்வளோ வீக்காக இருந்தாலும், எவ்வளோ உடைக்கப்பட்டாலும் நம்மளை திரும்ப திரும்ப சரி பண்ணிகிட்டே இருப்பார். எதுக்கு அப்படின்னா, அவர் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக. அதனால் கவலைப்படாதீங்க, உங்களை ஆண்டவர் சரி பண்ணிகிட்ருக்கிறார். இப்போ இருக்கிற உடைக்கப்படுதல், இப்போ இருக்கிற எல்லாமே கர்த்தர் நம்மளை சரி பண்ணிகிட்ருக்கிறார். அப்போ சரி பண்ணி என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளை கொண்டு அவர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவார். அதனால் தெய்வ திட்டமும் தெய்வ அழைப்பும் ஒரு நாள் மாறாது. நம்மளை சரிப்படுத்துவார், நம்மளை உருவாக்குவார், நமக்காக அவர் இறங்கி நிற்பார். இந்த உலகத்தில் யார் வராங்களோ இல்லையோ, அவர் நிற்பார். அதனால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை சரிப்படுத்துறதுக்காக, இப்போ இருக்கிற எல்லா விஷயத்தையும் கர்த்தர் உங்களை சரிப்படுத்திகிட்டே இருக்கிறார். சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. அந்த வலை பின்றவர் போல் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் சரிப்படுத்திக்கிட்டே இருக்கார். கர்த்தர் நல்லவர். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.